வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்போஸ்டில் பீட்ஸ் வச்சு லீஃப் ஃபில்லிங் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து எம்போசிங்க்கு வந்து ரோப் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த ரோப் ஃபிக்ஸ் பண்ணாமல் பீடை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு இன்னராக ஒரு ட்ராப் ஷேப் லீஃப் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு, அந்த லீஃப் ஷேப்லேயும் இன்னர் சர்க்கிள் இன்னர்லேயே ஒரு இன்னர் குட்டி ஒரு லீஃப் ஷேப் வந்து நான் பிங்க் கலர் வச்சு பீடை வச்சு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நார்மலாக ஸ்விங் த்ரெட் எடுத்துகிட்டு நீடில் நீங்கள் எந்த நீடில்னாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் இப்போ 2 நீடிலுமே வச்சு இந்த வீடியோவில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பீடை வச்சு பிங்க் கலர் பீடு வச்சு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா, இதுக்கப்புறம் எங்கேருந்து எடுக்கிறேன்னு பாருங்கள். கீழேருந்து த்ரெட் எடுக்கிறேன். இன்னர் சர்க்கிள்லேயும் கீழேருந்து த்ரெட் எடுக்கிறேன். இன்னர் ட்ராப் ஷேப் கீழேருந்து த்ரெட் எடுத்து வெளியில் கொடுத்து அப்புறம் உள்ளே கொடுக்குறேன். உள்ளே கொடுத்து ஏன்னா இது வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் அதுக்காண்டி. ஓகேவா? இப்போ எப்பயும் போல் பீட்ஸை வந்து லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 பீடு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்டரில் மட்டும் எனக்கு வேறு கலர் வரணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து லாஸ்ட் பீடு மட்டும் நான் வேறு கலர் கான்ட்ராஸ்ட்டாக நான் கொடுத்துக்கிறேன். இங்கே நீங்கள் சேம் கலராக கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நார்மல் நீடில்லையே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சில்க் த்ரெட் நீடில் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட கன்வீனியன்ட் பொறுத்து தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த நீடில்லாம் உங்களுக்கு பீட்ஸ் வந்து நிறையா நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில்னால் உங்களுக்கு பீட்ஸ் வந்து 5, 6 இந்த மாதிரி தான் நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்பயும் போல் கொடுத்துட்டு 3 பீடு கொடுத்துக்குறோம். அடுத்து அகெயின் கொடுக்கும் போதில் எனக்கு லாஸ்ட்டு பீடு மட்டும் வேறு கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணணும். மேலே லாக் போட்டு அகைன் கீழே வர மொத்தத்தில் டிஸ்டன்ஸாக இருக்குங்கிறனால இடையில ஒரு ஸ்டிச் போட்டு அடுத்து கீழே கொண்டுட்டு வரேன். 2 ஸ்டிச் வச்சு கீழே கொண்டுட்டு வரேன். அப்புறம் அகைன் லாக் போட்டுட்டு இந்த நார்மல் நீடில் வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? 3 பீடு கொடுத்துக்கிறேன். இதுலனா உங்களுக்கு 3 பீடாக தான் கொடுக்குற மாதிரி வரும் உங்களுக்கு. லாஸ்ட்டு லாக் போட்டு அப்படியே கீழே கொண்டுட்டு வரோம். இதே ப்ராசஸ் தான் வரிசையாக நீங்கள் பண்ணுவோம். சென்டரில் மட்டும் எப்போவுமே அந்த லீஃப் ஷேப்பில் சென்டரில் உங்களுக்கு கேப் வர மாதிரி தான் இருக்கும். அந்த சென்டரில் த்ரெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும் போதில் த்ரெட்டை வச்சு ஒரு செயின் ஸ்டிச் கொடுப்போம். இப்போ நம்ம பீடை வச்சு ஒர்க் பண்ணுறோம். பீடை வச்சு ஒர்க் பண்ணும் போதில் பீடு வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குறோம். ஓகேவா? இதே ப்ராசஸ் தான் அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு 3 பீடு கொடுத்துக்கிறோம். கீழே வர மொத்தத்தில் மட்டும் எப்படி வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் திலகம் ஷேப்பில் கரெக்டாக கீழே வர மொத்தத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். அதுதான் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இது நீங்கள் கட் பீட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சுகர் பீடை வச்சும் நீங்கள் வந்து லோட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அகைன் லாக் போட்டு கீழே கொண்டுட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், பீடு கொஞ்சம் நிறையா இருக்கா, உள்ளே கொடுத்துருக்கேன் எம்போசிங் பீடு கொஞ்சம் நிறையா இருக்கா. அப்போ இந்த இடத்துல எப்படி கொடுக்கணும் கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பார்டர் ஃபுல்லாக பிங்க் கலர் கொடுத்துருக்கேன்னா ஒரு பீடு மட்டும். அப்போ எனக்கு லாஸ்ட் லைன் எப்படி வரணும்னா ஃபுல் பிங்க்காக வர்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தானே உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாக ஒரே கலரில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் லைன் வந்துட்டு ஃபுல் பிங்க் கொடுப்பேன். நீங்கள் லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. நான் இதில் சின்னதாக ட்ரா பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது வந்து பெருசாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வர மொத்தத்தில் ஃபுல் பிங்க் கொடுக்குறேன். ஏன்னா பார்டர் நம்மளுக்கு ஃபுல்லாக பிங்க்காக தானே கொடுத்துருக்கேன். அதனால் அப்படின்னா தான் ஃபினிஷ் பண்ண மொத்தத்தில் நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதே தான் அப்படியே இந்த சைடு பண்ணணும். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இப்போ சென்டரில்
கேப் இருக்கா, அதில் நீங்கள் சேம் கலரும் கொடுத்துக்கலாம், கான்ட்ராஸ்ட் கலரும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன், கான்ட்ராஸ்ட் கலர். நீங்கள் அதை உள்ளே கொடுத்துருக்க அதே கலர் சில்வர் கலரே கூட கொடுத்துக்கலாம். மெதுவாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல பீடு மேலேயே திருப்பி திருப்பி எம்போஸ் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகலாம். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், ஓகேவா? நீங்களும் என்னோட ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டு லாக் போட்டுருவீங்கயும் லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் சுற்றி நீங்கள் அவுட்லைன் வந்துட்டு த்ரெட்டை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இவ்வளோதான். இது ஈஸி தான், பார்த்து பொறுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் வச்சு எம்போசிங் கொடுத்தோமா, த்ரெட் வச்சு கொடுத்ததில் அந்த 3 டைப் நம்ம பார்த்தோம். 1 2 3 இந்த 3 டைப்பும் பார்த்தோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.